ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு டே இன் மை லைஃப். அதுல நான் என்னெல்லாம் சாப்பாடு எடுத்துக்கிறேன், இந்த வெயிட் மெயின்டைனிங்காக என்னெல்லாம் பண்றேன், ஸோ இன்னைக்கு டே இன் மை லைஃப் எப்படி இருக்க போகுதுன்னு தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கோ இல்ல வெயிட் மெயின்டைன் பண்றதுக்கோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் வந்து இருக்கு, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே விலாக் வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சரிங்களா? வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நேத்து வந்து இந்த நிறைய ரெசிபிஸ் வந்து காமிச்சிருந்தேன் இல்லையா, என் ஃப்ரெண்ட் வந்து செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்தா நான் வந்து டயட்டை விட்டுருவேன் போல இருக்கு, இப்படி வெரைட்டிஸ் வந்து காமிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சாப்பிடலாம். இந்த ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக நீங்க மில்லட் ரைஸ் எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி சொல்ல வரேன், புரியுதுங்களா? இந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஃபிஷ் ஃப்ரை சாப்பிடணும்னு வச்சுங்கன்னா ஒரு பீஸ் வந்து அதுவும் ஷாலோ ஃப்ரையா ஆயில் ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணி ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணி நீங்க எடுத்து சாப்பிடலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மற்ற எல்லாமே இறால் தூக்கு இது எல்லாமே செஞ்சு நீங்க சாப்பிடலாம். மீன் குழம்புல புள்ளது மீன் குழம்பு சாப்பிடலாம். அதுக்கப்புறம் அந்த ஒரு ரவக்களியோ இல்ல மில்லட் வகைகள் ரைஸ், இல்லைன்னா வந்து ஒரு ப்ரௌன் இந்த பிளாக் ரைஸ்லாம் இருக்குல்ல அது, அதுக்கப்புறம் இந்த இது கேரளா ரைஸ் மட்டை ரைஸ்ன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளவுதான் மாற்றம் பண்ண போறீங்களே தவிர ஒயிட் ரைஸை அவாய்ட் பண்ணிக்க போறீங்க. ஸோ அதுதான் வந்து, சரிங்களா? மற்றபடி நீங்க வந்து சாப்பிடலாம், சரிங்களா சிஸ்டர்? அதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு உங்களுக்கு சுத்தி போட்டுக்கோங்க. நிறைய சிஸ்டர்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அதான் சொல்லுவேன்ல, ஒன்னு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருந்தாலும் நமக்காக இருக்கணும். நமக்கு என்ன வேணாலும் சொல்றோம். ஸோ அது வந்து நம்ம பழகுற பழக்கத்தை வச்சுதான் இருக்குது. ஸோ நம்ம எப்படி நடந்துக்கிறோன்றது வந்து அப்பதான் ஆப்போசிட்ல இருக்கவங்க அதே மாதிரி நடந்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்மளும் அது கரெக்டா இருக்கணும். அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு வரும்போது ஸோ எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது, பியூரா இருக்கணும். ஸோ அதுதான், அப்படி பியூரா இருந்து ஒன்னு ரெண்டு பேர் இருந்தாலும் போதுமானது, அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜோதி அண்ட் ஹேமா வந்து இப்போ டெல்லியில் எனக்கு உண்மையாகவே சொல்லணும்னா நிறைய விஷயங்கள்ல வந்து எனக்கு வந்து ஒரு ஓப்பனாக பேசுறதுக்கோ இல்லை எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு சூப்பரான ஒரு பாண்டிங் எங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ அதான் நிறைய பேர் சொல்லுவீங்க. இப்போ வந்து ஹேமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிசர்வ்டு டைப். எப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்கிட்ட நல்லா பேசுவாங்க. ஆனால் இந்த ஒரு நல்லா பேசுவாங்க, காமெடியெல்லாம் நல்லா பேசுவாங்க. ஆனால் அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த நானும் ஜோதி இந்த ஆடிட்டு டான்ஸ் பண்ணிட்டு அதெல்லாம் பண்றோம்ல, அது வந்து அவங்க பண்ண மாட்டாங்க. ஒரு மாதிரி ஒரு சைலண்ட் அந்த மாதிரி இதுல. அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ரெண்டு பேருக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் செஞ்சு ஹேமா அசத்துவாங்க. ஸோ ஜோதி வந்து இந்த கேக் அந்த மாதிரி வந்து நல்லா பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ இது நாங்கள் வந்து நல்லா ஃபன் பண்ணிட்டு ஒரு ஒரு ஃபன் பண்றது நானும் ஜோதியும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனல் ஃபேமிலி கனெக்ட் மாதிரி. ஸோ அந்த மாதிரி ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட் டைப்பு. ஸோ ரெண்டு பேருமே ஒரு ரெண்டு விதமான எமோஷனலையும் ஷேர் பண்ற மாதிரி ஒரு மிக்சடான ஒரு இது. ஸோ ரெண்டு பேருமே எனக்கு நல்ல ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால சூப்பரா இருக்குது. அதான் நிறைய பேர் சொல்லிங்க, இவங்க மூணு பேருக்கு நல்லா சுத்தி போடுங்கன்னு சொல்லிட்டே இருப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். ஸோ உண்மையா இருந்தாலும் ஒன்று ரெண்டு இருந்தாலும் உண்மையா கரெக்டா இருந்தோம்னா நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரிதான் இருக்கணும். ஸோ அதுதான் வந்து சொல்ல வரேன். ஸோ வாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் டீல வந்து சுகர் ஆட் பண்ணலையான்னு கேட்டிருந்தீங்க. நான் நேற்று வந்து பிளாக் டீல வந்து தேன் வந்து கலந்து குடிச்சேன். ஸோ மேக்சிமம் சுகர் அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது, நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒயிட் சுகரை அவாய்ட் பண்றது. மெயின்டைனிங்ல இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது டீ காஃபி எல்லாம் குடிக்கிறீங்க, மெயின்டைன் டயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாட்டு சக்கரை பயன்படுத்தியோ அந்த மாதிரி ஒரு ஆஃப் சுகராவே குடிச்சு பழகிக்கோங்க. அது வந்து ரொம்ப நல்லது நமக்கு, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வெயிட் மெயின்டைனிங்ல இருக்கும் போதே மதிய வேலை ஏதோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹெவியா சாப்பிட்றீங்கன்னா நைட் டின்னர் நேற்றுலாம் பார்த்துருப்பீங்க, நான் லைட்டா எடுத்துக்கிட்டேன் பாருங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கணும். இல்லைன்னா ஒரு இந்த கருப்பு கவுனி கொள்ளு கஞ்சி எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு இது அது வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஏதோ ஒரு வேலைக்கு அதையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெயின்டைன் டயத்துல உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், சரிங்களா? அதை மறந்துடாதீங்க. மேம் மேம் டயட் அப்புறம் வந்து நார்மலா சாப்பிட்டா வெயிட் வந்து போடுது அப்படின்னு சொல்றீங்க.
அது கண்டிப்பா கிடையாது. எப்படின்னா நம்ம வந்து கண்டபடி சாப்பிட ஆரம்பிச்சோம்னா நமக்கு வெயிட் போட தானங்க செய்யும். அதுலயும் ஒரு லிமிட்டேஷன் வேணும். பிடிச்சதை சாப்பிட்றது, அளவா சாப்பிட்றதுன்ற ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். ஒருவேளை பிடிச்ச மாதிரி சாப்பிடணும், மறுவேளை நம்ம அதுக்கு ஏத்தாப்புல லைட்டன் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் நம்ம வாடகை 3 வேளையும் கண்டபடி சாப்பிட்டோம்னா கண்டிப்பா வெயிட்ல ஏறதான் செய்யும். கண்டிப்பா ஏறாம இருக்கவே இருக்காது. ஸோ அதுதானே அது அப்படி இருந்ததுனாலதானே நமக்கு வந்து ஏறுச்சு. ஸோ நான் என்ன சார் அதுக்காக இந்த மெயின்டைனிங் வீடியோ போடுறேன் சரிங்களா. அது வந்து பார்த்து அதுக்கேத்தாப்புல பண்ணிக்கோங்க சரிங்களா. வெயிட் குறைக்கிறதோட மெயின்டைனிங் தான் பெரிய பெரிய டாஸ்க் சரிங்களா. ஸோ அதுலயுமே சில ட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சுக்கிட்டோம்னா அதுக்கு ஏத்தாப்புல நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து பர்த்டே விஷஸ் வந்து சொல்லியிருந்தாங்க எனக்கு. இந்த போன வருஷம் போட்ட வீடியோ ஆக்சுவலா இந்த மே மந்தே வரப்போகுது. May 25 தான் என்னோட பர்த்டே. ஸோ அந்த பழைய வீடியோல வந்து இப்போ அவங்களுக்கு சம்டைம் நிறைய பேர் அதுல விஷ் பண்றாங்க. அந்த வீடியோ இப்போ வந்து காட்டுது போல இருக்கு அவங்க எல்லாருக்குமே. ஸோ அதுல வந்து விஷ் பண்ணியிருந்தாங்க. விஷ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு விஷயம் அதான் May 25 தான் என்னோட பர்த்டே. அது போன வருஷம் அடுத்த வருஷம் பர்த்டேவே வந்துருச்சு. ஸோ அதுதான் அதை வாழ்த்து சொல்லியிருந்தாங்க ஒரு சிஸ்டர் இன்னைக்கு. அதுதான் சொல்றேன். அதுக்கப்புறம் பிரேமா அம்மா, ஹாய் அம்மா, எப்படி இருக்கீங்க, ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்கீங்க, பார்த்துக்கோங்க, உடம்பு பார்த்துக்கோங்க சரிங்களா. நீங்களாம் பிரேமா அம்மாலாம் வந்து நம்மளோட அம்மா ஸ்தானத்துல உள்ளவங்க. அவங்க நம்மளோட வீடியோ பிடிச்சு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அம்மா சரிங்களா. உடம்பு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தர்பூசணி பழம் வந்து எவ்வளவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. அதுல வந்து ஒரு 100 கிராம் 150 200 அந்த மாதிரி, ஏன்னா இந்த தண்ணி தானே இருக்கு, 200 கிராமுக்குள்ள எடுத்துக்கோங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து டீ குடிக்காம என்னால இருக்கவே முடியல, நான் இன்னும் என்னென்னமோ ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்க நினைச்சா கண்டிப்பா முடியும். வெயிட் லாஸ் இல்லை, உங்க உடம்புக்குமே அந்த டீயை குறைக்கிறது மூலமா ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா. ஸோ ட்ரை பண்ணுங்க. பிளாக் டீ, பிளாக் காஃபி அந்த மாதிரி குடிச்சு பாருங்க. ஒரு சீரக தண்ணியோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நீங்க அடிக்டடா இருந்தீங்கன்னா சுகரை விட்டுட்டு வெறும் பால் டீயா ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இப்படி பைய பைய குறைச்சிருங்க சரிங்களா. அதுக்கேத்தப்பதான் ரிசல்ட் இருக்கும் வெயிட் லாஸ்ல சரிங்களா. அதையும் நீங்க யோசிச்சுக்கோங்க. ஹெல்த் வந்து ரொம்ப மெயின் சிஸ்டர், பார்த்துக்கோங்க. அப்புறம் கூட வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டர் வந்து இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், தனியா வந்து மெசேஜ் பண்ணதா இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும், கமெண்ட்ஸ்ல எல்லாமே சொல்றீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். கண்டிப்பா அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி. ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க சிஸ்டர், அதுக்கு ஏத்தாப்புல மருந்தெல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அதெல்லாம் பார்த்துட்டு தான் சிஸ்டர் இருக்கோம். கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ நேற்று வந்து நைட்டு வந்து வாமிட் பண்ணேன். இந்த மைக்ரைன் தலைவலினா இந்த வாமிட் எடுத்தாதான் சரியாகும். ஸோ அந்த மாதிரி அப்புறம் நேற்று நைட் தான் வந்து சரியாச்சு. அதுக்கப்புறம் வந்து தூங்கி எழுந்திரிச்சேன்னா காலையில கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சேன். ஸோ ரொம்ப நல்லா இருக்கு இப்போ. ரொம்ப நன்றி சிஸ்டர் கேட்டு எல்லாருக்குமே. அதுக்கப்புறம் இந்த மெடிடேஷன் கொஞ்சம் வந்து பண்ணணும். இந்த மைக்ரைன் தலைவலிலாம் இருக்கும்போது கொஞ்சம் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் வந்து எடுத்துக்க கூடாது. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் நல்லா வந்து மெடிடேஷன் பண்ணணும். அதை தான் இனிமேல் ட்ரை பண்ணணும்னு இருக்கேன் நான். அதுக்கப்புறம் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க சிஸ்டர். அது வந்து உங்களுக்கு தலைவலி சரியாயிடும்னு சொன்னீங்க. என்னன்னு தெரியல, எனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்ட்டு நம்ம வந்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஏத்தாப்புல பண்ணணும் சிஸ்டர். கண்டிப்பா பண்றேன். ஹோம் டூர் போடுங்க சிஸ்டர், ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. கண்டிப்பா போடுறேங்க. ரொம்ப சின்ன வீடு தாங்க, என்ன அது வந்து காட்டல நான். கண்டிப்பா கண்டிப்பா ஒரு நாள் போடுறேன் கண்டிப்பா சரிங்களா. அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் அதுதான் சொல்லட்டணும். ஹோம் டூர் அது வந்து கொஞ்சம் டிலே பண்றேன்னு இதெல்லாம் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்க. என்னோட சுச்சுவேஷன் பாத்துக்கோங்க. எனக்கு தோது வரும்போது கண்டிப்பா போடுவேன் சிஸ்டர் சரிங்களா. வெயிட் லாஸ் பண்ணும்போது தலைவலிக்கும் சிஸ்டர். எனக்கு அதெல்லாம் பிரச்சனை. இப்ப நான் வந்து மெயின்டைன் தானே பண்றேன், எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து இந்த மைக்ரைன் பிரச்சனை இருக்கு. ஸோ அதனால எனக்கு வந்து அது தலைவலி இருக்கு. ஸோ மற்றபடி எதுவும் இல்லை சரிங்களா. பிஸ்கெட்ஸ் வந்து சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. சாப்பிடக்கூடாது. ஏன்னா ஸ்வீட் அதில் இருக்கும், இல்லைன்னா மைதா, எது எல்லா விஷயங்களும் இருக்கு இதுல. ஸோ அதனால அதை சாப்பிடக்கூடாது. பீனட் வந்து பாயில் பண்ணி சாப்பிடலாமா, வேர்க்கடலை வந்து அவிச்சு சாப்பிடலாமான்னு கேட்டிருக்கீங்க. சாப்பிடலாம், அளவு அவ்வளவுதான், கம்மியா சாப்பிடணும் அவ்வளவுதான். வந்து பழைய சாதம் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடலாமா, வெயிட் கெயின் ஆயிடாதா, மெயின்டைன் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க கேக்குறது. சாப்பிடலாம், அளவா தான் சொல்றேன் இல்லையா, அளவா சாப்பிடலாம். அது அளவுக்கு மீறி போகும்போது நமக்கு வெயிட் கெயின் ஆகுறது சரிங்களா. வெயிட் லாஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஒயிட் ரைஸோ கஞ்சி இதெல்லாம் சாப்பிடுறது, மெயின்டைன் டயத்துல அளவா எடுத்துக்கலாம்.
டெய்லி வந்து வெயிட் செக் பண்ணி வீடியோ போட்டுருங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னீங்க. கண்டிப்பா வந்து போட்டுறேன். டெய்லியும் போட்டுட்டு தான் இருக்கேன். சரிங்களா? உங்களுக்கும் அதுதானே, நான் எப்படி சாப்பிட்றேன் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஸோ அதனால கண்டிப்பா நான் வந்து ஷேர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று சொல்லியிருந்தீங்க, ஒரு ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ பண்றோம். இப்போ ஏதோ ஒன்று, இப்போ ஒரு யூடியூப் சேனலை இப்போ பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது எதெல்லாம் கடந்து இப்போ என்னோட ஹஸ்பண்டும் என்னோட மாமியாரும் எனக்கு சப்போர்ட் பண்ண கண்டு தான் நான் வந்து பண்ணுறேன். சரிங்களா? இந்த ஒரு விஷயம். ஆனால் இதில் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணவங்களும் இருப்பாங்க, சப்போர்ட் பண்ணாதவங்களுக்கும், நம்ம பின்னாடி பேசுகிறவங்க முன்னாடி பேசுகிறவங்க, நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இது எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் வெயிட்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு முன்னாடி ஒன்று பேசுவாங்க, பின்னாடி ஒன்றும் பேசுவாங்க. ஏதாவது ஒரு விஷயம், ஒரு 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 விஷயத்த நம்ம ஃபேஸ் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு முன்னாடி ஒன்று பேசுவாங்க, பின்னாடி ஒன்று பேசுவாங்க. அதெல்லாம் இருக்கும். இப்போ நிறைய பேர் பாடி ஷேமிங்லாம் கூட ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பா. ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னா, நமக்கு இது சரின்னு தெரியுதா, நம்ம சரியான வழியில போறோமா, நம்ம இதை வந்து நம்மளா குறைக்கணும்னு நினைச்சு குறைக்கிறோம், அதெல்லாம் இருக்கு. எல்லா விஷயத்திலயுமே நான் சொல்றேன், நம்ம சரியான விஷயத்த செய்யறோம் அப்படின்னா யாருக்கும் அச்சப்பட தேவையில்லை. இப்போ வாக்கிங் போறதுக்கெல்லாம் ஒரு சிலர் வந்து வெக்கப்பட்டுட்டு சொல்லுவாங்க, வாக்கிங் போனா வாக்கிங் போறியா அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணி சிரிக்கிறாங்க சிஸ்டர் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ பேசுறவங்க பேசிட்டே இருப்பாங்க. நம்ம ஒல்லியா இருக்கும் போதும் பேசுவாங்க, குண்டா இருக்கும் போதும் பேசுவாங்க. இவங்க எல்லாம் என்ன தெரியுமா, எதுவுமே பண்ணாம வீட்டுல உட்காந்துட்டு பேசுறவங்க. அதுவே நம்ம வந்து ஏதோ ஒரு எஃபர்ட் போடுறோம், ஒரு முயற்சி பண்றோம்னு நினைச்சு நம்ம வந்து ப்ரௌடா ஃபீல் பண்ணணும். சரிங்களா? வீட்டுல வந்து சும்மா உட்காந்துட்டு அடுத்தவங்களை பத்தி பேசுறது, இதுதான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர். எல்லா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே இருப்பாங்கங்க. பொறாம, இது எல்லாமே பொறாம மட்டும்தான் காரணம். ஆனா அந்த இடத்துல, நம்ம அசிங்கப்பட்ட இடத்துல நம்ம வந்து அந்த மீண்டு வந்து தைரியமா அதை வந்து சாதிச்சு காட்டணும். ஸோ அதுதான் வந்து குறிக்கோளா இருக்கணும். ஸோ அதுக்காக தான் சொல்றேன். ஸோ எனக்கு இந்த யூடியூப் ஜேர்னிலேயே நிறைய விஷயங்கள் நான் ஃபேஸ் பண்ணியிருப்பேன். நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு அனுப்பிச்சுக்கிட்டே இருப்போம்ல, ஒரு ஒரு ஈகர்லி, ஒரு ஆர்வத்துல. அதுல இருந்து நம்ம ஒரு 100 பேருக்கு அனுப்பியிருப்போம், 10 பேர் கூட சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணா நம்ம சம்பாரிச்சிருவோமோ அப்படின்ட்டு. இப்போ கூட நான் வீடியோஸ் நிறைய போடுறேன், எங்கெங்க இருந்தோ நீங்க வந்து பார்த்துட்டு லைக் பண்றீங்க, கமெண்ட் பண்றீங்க. ஆனா என்னோட ஃபேமிலி சர்க்கிள்ல இருந்து எல்லாருமே வந்து பார்த்தாலுமே, ஃபேமிலியா இருக்கட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளா இருக்கட்டும், பார்த்தாலுமே ஒரு லைக்கோ ஒரு கமெண்ட்டோ பண்ண மாட்டாங்க. என்னை பிடிச்சி நீங்க எங்கெங்கயோ கண்காண தூரத்துல இருந்தவங்க எல்லாம் கமெண்ட் பண்ணி லைக் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா நம்ம கூடவே இருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ இல்ல நம்ம சொந்தத்திலயோ வந்து பாத்தீங்கன்னா, நம்மள வந்து அந்த ஒரு லைக் போட்டா நம்ம வந்து முன்னேறிடுவோமோ, இல்ல ஒரு லைக் போட்டா நல்லா வந்துருவாங்களோ, இல்லாட்டினா வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன். ஸோ அடுத்த வீடியோக்கெல்லாம் லைக் பண்ணா நமக்கு காட்டும் இல்லையா, அதை நம்ம வீட்டுக்கு லைக்கே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பார்த்துருப்போம் இல்லையா, அதெல்லாம் பார்த்துதான் நம்ம வந்துடும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணாலும் நம்ம முன்னேறக்கூடாது, நம்ம நல்லா வந்துடக்கூடாது, சந்தோஷப்படுறது, அது பொறாம இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கேர் பண்ணிக்கிறாதீங்க. நம்ம வந்து சரியான ரூட்ல போறோமா, நம்ம ஃபேமிலியில உள்ளவங்க யாருன்னா, நம்ம வீட்டில் நம்ம ஹஸ்பண்ட், நம்ம மாமியார் மாமனார், அவங்களோடது மட்டும்தான் நமக்கு தேவை. அடுத்தவங்க பேச்சு இதெல்லாம் தேவையே கிடையாது. நம்ம வந்து கரெக்டான ரூட்ல போறோமா அப்படின்றதுதான் வந்து முக்கியம். நம்மளோட சாதனை அவங்களுக்கு பதில் சொல்லும். அதுதான். அவங்க வீட்டுல உட்காந்துட்டு சும்மா வேலை வெட்டி இல்லாம அடுத்தவங்களை பத்தி பேசிட்டே வந்து இருப்பாங்க. ஸோ அதுதான் சொல்ல வரேன். உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னிலையும் இது நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. உங்களை பாடி ஷேம் பண்ணியிருப்பாங்க, நீங்க வாக்கிங் போனா நக்கலா பேசியிருப்பாங்க, ட்ரெஸ் என்ன எப்படி போட்டா எப்படி இருக்கு, ஒரு மாதிரி அசிங்கமா நம்மளை ஹர்ட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் காதலே வாங்கிக்காதீங்க. உங்களோட மாற்றம், உங்களோட ரிசல்ட் வந்து அவங்களுக்கு பதில் சொல்லும். ஸோ அதை தான் நான் எப்பவுமே சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து என்னோட யூடியூப் ஜேர்னில நான் கொஞ்சம் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல் ஆயிட்டு இருக்கேன் இல்லையா. ஸோ அது வந்து என்ன சார்ந்தவங்களுக்கு பதிலடி கொடுத்துட்டு இருக்கு. அது மாதிரிதான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? இது ஒரு மோட்டிவேஷனலா எடுத்துக்கோங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, சூப்பரா குறைச்சிடலாம். சரிங்களா? ஸோ வாங்க, இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே வந்து இப்போ சொல்லியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்தநாள் அப்புறம் திருமண நாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ வாங்க இன்னைக்கு டே விலாக் வந்து பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறதா. இன்றைக்கி நம்மளோட வெயிட் கரெக்டாக 59 வந்து இருக்குது. சூப்பர், நமக்கு வந்து மெயின்டைன் தான் வந்து பண்ணுறோம். ஸோ நல்லது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அம்மாச்சிக்கும் மாமா அவங்களுக்குலாம் வந்து காஃபி போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு செம்பு தண்ணி தான் வந்து நல்லா குடிக்கிறேன். தண்ணி நிறைய குடிங்க. காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது இது மாதிரி
குடிக்காம டேரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறாதீங்க சரிங்களா. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்விச் தான் வந்து பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தான் வந்து எல்லாமே எடுத்துருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த லீஃப் வந்து சாலட் லீஃப்னு சொல்லுவாங்க, இது நல்லாயிருக்கும், அது வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் கேரட்டை வந்து துருவி எடுத்திருக்கேன். நீங்கள் இது கூட முட்டைக்கோஸ்லாம் கூட துருவி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கேரட்டும் இந்த லீஃப் வந்து நல்லா பொடியாக கீரை மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் கேரட் இந்த மாதிரி துருவிக்கிறேன் நான். அதையும் ரெண்டையும் வந்து ஒரு பவுலில் சேர்த்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்துச்சு. அதுக்கப்புறமா மயோனைஸ் தான் எடுத்துருக்கிறேன். இதுவே நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா. நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி வந்து மயோனைஸ் தான் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ அதை வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கெச்சப் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன் நான். ஸோ இது வந்து ஹாட் அண்ட் ஸ்பைசின்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கும், காரமாகவும் நல்லா இதுவாக இருக்கும். அதையும் வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் நான். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியது தான். அவ்வளோதான், சூப்பராக அந்த மிக்ஸ் வந்து ரெடி ஆகிடும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணும்போது நல்லா பைண்ட் ஆகி நமக்கு அந்த கீரைலாம் நல்லா இந்த மாதிரி ஆகிடும் பாருங்களேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை அப்படியே எடுத்து சாப்பிட்லாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ என்னென்னா நல்லா நம்ம வந்து ப்ரௌன் ப்ரெட் தான் எடுத்திருக்கேன், கோதுமையில் செஞ்ச ப்ரெட் தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா கிறிஸ்பியாக டோஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. இது கூட வந்து ஒரு காஃபி வச்சு குடிச்சா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் 2 பேருக்கும் காஃபி வந்து போட்டுட்டு நல்லா ப்ரெட்டை நல்லா கிறிஸ்பியாக டோஸ்ட் பண்ணிவிட்டு அதில் அப்ளை பண்ணி அப்படியே ஒரு ப்ரெட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பர் ஃபில்லிங்காக சூப்பராக சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அம்மாச்சிக்கு வச்சு பேக் பண்ணிட்டேன் காஃபியோட, கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து சாப்பிட்றலாம் நம்ம கிறிஸ்பியாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு இது தான் எடுத்திருக்கேன் நான். இதுவே நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ சூப்பராக வந்து சாப்பிட்டேன், நல்லா கிறிஸ்பியாக வாய் போகிறத பாருங்களேன். இந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது இப்படி தான் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நேற்று நைட் சாதம் வடித்தேன் இல்லையா, மீதம் இருந்தது, நல்லா தயிர் ஊற்றி நல்லா கிளறி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து தாளித்து ஹஸ்பண்டுக்கு கொடுத்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளித்து சூப்பராக வந்து தயிர் சாதம் வந்து ரெடி பண்ணி ஹஸ்பண்டுக்கு பேக் பண்ணிவிட்டேன். அப்புறம் ஹஸ்பண்டையும் வந்து ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சாச்சு. அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து கீரை அதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டேன்னா பிள்ளைங்களும் 2 பேரும் எந்திரிச்சிட்டாங்க அப்போதையே. ஸோ அவங்க 2 பேரும் கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு இருந்தேன் நான். ஃபுட்பால் மாதிரி விளையாண்டுட்டு இருந்தாங்க. பிள்ளைங்கள வெளியிலையும் கூப்பிட்டு போகிறதில்ல, வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க இல்லையா. ஸோ இந்த இடம் ஃப்ரீயாக இருக்குது, கொஞ்சம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சோன்னா அப்பப்போ விளாண்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு கையோட வந்து பாத்திரத்தை கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறம் குளிச்சு ஃப்ரெஷ்அப் வந்து ஆயிட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறம் பிள்ளைங்களுமே நல்லா வந்து குளிச்சு ஃப்ரெஷ்அப் பண்ணி விட்டுட்டேன். ஸோ விளாண்டாங்க இல்லையா. ஸோ அதனால் அவங்களையும் ஃப்ரெஷ்அப் பண்ணி விட்டுட்டு அவங்களுக்கும் நல்லாயிருக்கும். வெயில் டைம் ஆயிடுச்சு இல்லையா, இனி வந்து ரொம்ப வந்து பார்த்துக்கணும், இல்லைன்னு சூடு பிடிச்சிக்கிறோம் இல்லையா. அதுக்கப்புறம் சரி அம்மாச்சிக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எப்போயும் 11 மணிக்கு மேலே ஒரு டீ காஃபி ஏதாவது கொடுப்போம் இல்லையா. இன்றைக்கி நல்லா இஞ்சி போட்டு கொதிக்க வச்சு தான் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து இந்த குளிர் வந்து போயிட்டு வெயில் ஸ்டார்ட் ஆச்சு, அது போக அந்த கூலர்லாம் யூஸ் பண்ணவும் கொஞ்சம் சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இஞ்சி போட்டு இதெல்லாம் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் துணியெல்லாம் அள்ளிட்டு போய் மிஷினில் போட்டு விட்டுட்டு வந்துடலாம். அது ஒரு சைடில் வந்து வேலை நடந்துகிட்ருக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்ததும் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசியோதெரப்பி போகிறாங்க இல்லையா, போயிட்டு வரையில் தமிழ் கடையில் வந்து இந்த லட்டு வந்து வாங்கிட்டு வர சொன்னேன். என்னோட மாமியார் அம்மாச்சி இருக்காங்களா, அவங்களுக்கு இந்த லட்டு ரொம்ப பிடிக்கும், அதுவும் பூந்தி லட்டு. மற்ற லட்டோட இந்த லட்டு ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா நம்மளோடது. ஸோ அதில் ஒரு லட்டு எடுத்து சூப்பராக வந்து சாப்பிட்டேங்க. இனிப்பு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு அரை இனிப்பு மாதிரி, ஒரு ரொம்ப திகட்டாத மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பராக சாப்பிட்டேன் நான் இன்னைக்கு ஒரு லட்டு. அதுக்கப்புறமா சரி அரிசி எடுத்து களைஞ்சி உலைய வச்சு விட்டுறலான்னு சொல்லிட்டு அதை வந்து வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தர்பூசணி பழம் இருந்ததுங்க. ஸோ அதை கட் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு பிள்ளைங்களுக்கும் அப்புறம் இதில் வந்து ஜூஸ் பண்ணி கொடுத்துடலாம் பாதி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிண்ணத்தில் அப்படியே எடுத்துக்கிட்டேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பழமாக சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. இந்த மலச்சிக்கல்லாம் வராமல் இருக்கும். அந்த சக்கை ரொம்ப நல்லது, நமக்கு நிறைய ஃபைபர் கிடைக்கும் சரிங்களா. ஸோ நான் அப்படி சாப்பிட்டுட்டேன். குழந்தைங்களுக்கு இதில் சீட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் எடுத்து சாப்பிட தெரியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஜூஸ் அவங்களுக்கு எதுவுமே ஆட் பண்ணல, அப்படியே அரைச்சு அவங்களுக்கு ஃபில்டர் பண்ணி கொடுத்துருக்கேன் சரிங்களா. அவ்வளோதான், எந்த இனிப்பு எதுவுமே சேர்க்கலை. ஸோ அவங்களுக்கும் கொடுத்த இந்த வெயிலுக்கு நல்லா இருக்கும் இல்லையா, குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பண்ணி கொடுங்க சரிங்களா. அதுக்கப்புறம் கொடுத்துட்டு அவங்க குடிச்சதுக்கப்புறம் சரி துணியெல்லாம் அள்ளிட்டு போய் மிஷினில் போட்டிருந்தோம்ல அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் காய போட்டு வந்துடலாம் சொல்லிட்டு காய போட்டு வந்தேன். சோறு வச்சுருந்தோம்ல அது சிம்மில் தாங்க வச்சுருந்தேன், கொஞ்சம் லைட்டாக குழஞ்சிடுச்சு, பரவாயில்ல. நம்ம அம்மாச்சிக்கு வந்து மோர் சோறு தானே கொடுக்குறோம். ஸோ அதனால் மோர் சோறு மாதிரி பண்ணிவிட்டு ஊறுகாய், கொத்தவரங்காய் வத்தல் வறுத்து வச்சுருந்தது அதெல்லாம் வச்சு அம்மாச்சிக்கு பேக் பண்ணி கொடுத்தாச்சு. அம்மாச்சிக்கு இந்த வெயில் டயத்தில் இந்த மாதிரி மோர் சோறு தான் விரும்புவாங்க. அப்புறம் நேற்று நம்ம ஃப்ரெண்டு ஹேமா வந்து மீன் குழம்பு கொடுத்துருந்தாங்களே, எல்லாமே காலி பண்ணிவிட்டு
மீன் குழம்பு மட்டும் கொஞ்சம் சுண்ட வச்சு வச்சிருந்தோம். ஸோ அது கூட வந்து ஒரு ஆம்லெட்டை போட்டு நானும் பசங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து சாப்பிட்டோம். இந்த மீன் குழம்புக்குலாம் கொஞ்சம் வந்து குழைவாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? சாதம், மீன் குழம்பு, அதுக்கப்புறம் வந்து முட்டை ஆம்லெட் 2 முட்டை போட்ட பெப்பர் ஆம்லெட் வச்சு சூப்பராக மதிய லஞ்சு ஃபில்லிங்காக சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா கையோட வந்து பாத்திரத்தை வந்து கழுவி போட்டுட்டேன். ஸோ நம்ம வந்து மெயின்டைன்லாம் அளவாக எடுத்துக்கணும், பிடிச்சதை சாப்பிடலாம். ஸோ அந்த மாதிரி அதுக்காக ப்ரோட்டீன் ஃபைபரும் எடுத்துக்கோங்க, நம்ம உடம்புக்கு அதுதான் நல்லது. அதுக்கப்புறம் பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு ஒரு நல்லா தண்ணி குடிக்கிறேன். எப்பவுமே சாப்பிட்றதுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி, சாப்பிட்றதுக்கு 20 நிமிஷத்துக்கு பின்னாடி அப்படி தண்ணி குடிங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன், பசங்க இன்னைக்கு சனிக்கிழமை இல்லையா, எல்லா ஸ்கூலுக்கும் ஸ்கூல் இருக்குது, அவங்க போயிட்டு போறாங்க பாருங்க. ஸோ அதுக்கப்புறமா சரி மேலே துணி காஞ்சிருச்சு, கையோட அதை தான் அள்ளிட்டு வந்துட்டேன். நான் வந்துட்டு அதுக்கப்புறமா உட்காந்து எடிட்டிங் ஒர்க் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேங்க. 2 ஷார்ட்ஸ் போடுவோம் இல்லையா ஈவினிங்கு. அதுக்கப்புறமா டைம் ஆயிடுச்சு. சரி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த நேற்று வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஹேமா கொடுத்து விட்டுருந்தாங்கல்ல, இந்த மிக்சரு காரசேவு மிச்சர் இதெல்லாம் இருந்ததுல, அது வந்து ஒரு கிண்ணத்தில் வச்சு நான் சாப்பிட்டேன். நான் அப்புறம் அம்மாச்சிக்கும் காஃபி போட்டுட்டு அவங்களுக்கும் அந்த மிக்சர் வச்சு கொடுத்துட்டேன். அப்புறம் தம்பிக்கு டைம் ஆயிடுச்சு டியூஷன், அவரையும் கிளப்பி அவருக்கும் ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்து அனுப்பிச்சு விட்டுட்டேன், கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வரும்போதே மோமோஸ் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ மோமோஸ் வாங்கிட்டு வந்தாங்களா, அது ஃப்ரைடு மோமோஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் ஒரு 3, அப்புறம் நார்மல் மோமோஸும் ஸ்டீம் பண்ணது மோமோஸ் இருக்கு இல்லையா, அது வச்சு மயோனஸ் வச்சு சூப்பர் ஃபில்லிங்காக இன்னைக்கு டின்னர் அதை வச்சே முடிச்சிட்டேங்க. வேற எதுவும் டின்னர் எடுத்துக்கல. ஸோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸையும் சாப்பிட்டுட்டு எக்ஸ்ட்ரா டின்னர் இதெல்லாம் அடிச்சோம்னா தான் நமக்கு வந்து ஃபேட் உடம்பு வந்து வெயிட் வந்து ஏறும் சரிங்களா. அதனால தான். அப்புறம் தம்பியை டியூஷன்லேருந்து கூப்பிட்டு வந்துட்டேன். அந்த டியூஷன் பொண்ணோட அக்கா பொண்ணு வந்திருந்தாங்க, அழகாக பேசிட்டு இருந்தாங்க. அவங்களே பேசிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா ஆட்டா நூடுல்ஸ் இருக்கு இல்லையா, கோதுமையில செஞ்ச நூடுல்ஸ் தான் வந்து, ஏன்னா ஈவினிங்ல வந்து இந்த மோமோஸ்லாம் சாப்பிட்டாங்கல்ல, ஸோ லைட்டாக போதும்னு சொல்லிட்டாங்க. அதை மட்டும் வந்து பண்ணிட்டு எல்லாருக்கும் முட்டை ஆம்லெட் வந்து பண்ணி கொடுத்துட்டேன். அது ஏன் தோசைக்கல்ல காமிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டை ஆம்லெட் போடையில வீடியோ எடுக்கல, அதனால தான். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் சாப்பாடுலாம் கொடுத்துட்டு பாத்திரத்தில் கழுவி முடிச்சுட்டு கடைசியாக தண்ணி குடிச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னைக்கு டே இந்த மாதிரி தாங்க போச்சு. இந்த மாதிரி விளாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும், எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு. இவ்வளோ நிறைய வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய், நாளைக்கு பார்க்கலாம்.